இவர் எல்லாத்தையும் போய் தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்பின்னு இருப்பாங்க. வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து ஒரு 1,50,000 ஒருத்தர் வந்து பில்லு கட்டினாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேருக்கு வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவர் நான் எப்படி ஃபால்ட் அட்டன் பண்ணேன், அது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வேணும்னு சொல்லுங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருப்பேன். அது கஸ்டமர் மிஸ்டேக்கும் இருக்குது, அதே போல் நம்ம இபிலையும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் பற்றி இதை சொல்ல போகிறேன். இது வந்து ரீடிங்கு, ஓகேவா? அதாவது 1 by 1 அதை பாருங்கள். 0லேருந்து 125 யூனிட்டு, அப்புறம் 700 யூனிட்டு, அப்புறம் 1750 யூனிட்டு, இது போல் வந்து யூனிட் வந்து ஏதுவாங்க, அந்த பில்லில் ஏதுவாங்க. நம்ம பில்லு பார்த்தாலும் இந்த மாதிரி தான் ஸ்டெப்பாக கீழேருந்து மேலே வரையும் போவோம். அந்த பில்லு தான் ஒரு தோராயமாக எழுதியிருக்கேன், ஓகேவா? இந்த கஸ்டமர் வந்து வீடு கட்டி புதுசாக போக சொல்ல இந்த பில்லு 125 யூனிட் அப்போதைக்கு ஓட்டியிருக்காரு. அப்போ ஒரு பில்லு கட்டியிருக்காரு. சும்மா எல்லாமே ஒரு தோராயமாக தான் போடுறேன். இது எலக்ட்ரிஷியன் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் தெரியாதவங்க உங்கள் பில்லை எடுத்து பாருங்கள், இப்படி தான் இருக்கும், ஓகேவா? இது தோராயமாக ஒரு அமௌண்ட்டு ஒரு 125 ரூபா, இல்லைன்னா அதான் சும்மா வச்சுங்க 125 ரூபா. அப்புறம் படிப்படியாக கஸ்டமர் அதிகமாக யூஸ் பண்ணினே போயிருக்காரு. என்ன, சென்னையில் வந்து இப்போ கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை இபியில். நான் அம்பத்தூர் சூரப்பட்டில் அட்டன் பண்ணேன். அங்கே வந்து ரீடிங் எடுக்க ஆள் வரத்தில்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஒழுங்கா. இது நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு எதிரான வீடியோவோ இல்லை அவங்களுக்கு தப்பாக சொல்கிற வீடியோலாம் இல்லை. ஆள் பற்றாக்குறை, அவங்க எதுவும் பண்ண முடியாது. ஒரு 5-6 பில்லு வந்து 0 வந்திருக்கு. ஆனால் கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாம் வந்து 0 வந்திருக்கு. 0 வரவோ கஸ்டமர் வந்து விட்டுருக்காரு, பில்லை வந்து கட்டலை. அதுக்கப்புறம் வந்து பில்லுங்க வந்திருக்கு 5,000, அப்புறம் 7,000, அப்புறம் 8,000, அப்படியே 10,000 லாஸ்ட்டெல்லாம் கட்டியிருக்காரு. அப்புறம் 15,000 கூட கட்டியிருக்காரு பில்லு கடைசியாக. என்ன ஆச்சுன்னா, யூஸ் பண்ணது கீழே யூஸ் பண்ணி 0 வருதுல்ல, அப்புறம் மேலேயும் திரியும் 0லாம் வந்திருக்கு. ஆள் வந்து ரீடிங் எடுக்காமல் 0 வந்திருக்கு. இது என்ன ஆகிடுச்சுன்னா, லாஸ்ட்டாக வந்து அந்த இடத்துல மாறியிருக்காங்களா என்னன்னு தெரில இபியில் ஆளுங்க. அந்த டைமில் வந்து இந்த ரீடிங் எடுக்காதெல்லாம் வந்து ஒரே முட்டை வந்து ஒரு 25,000 யூனிட் என்னவோ ஃபுல்லாக ஓடி இருக்குது அந்த மீட்டரில். அப்புறம் அந்த பாதி ரீடிங் இது கட்டாதவரில் அந்த ரீடிங் வந்து கடைசியாக போட்டிருக்காங்க. எல்லாம் டோட்டல் பண்ணி சம் யூனிட் போட்டிருக்காங்க. அந்த யூனிட் வந்து மொத்தம் 1,55,000 பில் வந்திருக்கு கஸ்டமருக்கு. இதை வந்து இபியில் கட்டி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஓடி இருக்குது, கட்ட சொல்லியிருக்காங்க. நம்மளை வந்து செக் பண்ண கூப்பிட சொல்ல தான் இதெல்லாம் வந்து நான் பார்த்தேன். அவர் பில்லை கொஞ்சம் எடுக்க சொன்னேன். நானும் எடுத்தேன் பில் எடுக்க சொல்ல இதெல்லாம் கேட்டேன். சார், இதெல்லாம் வந்து 0 வந்திருக்கு, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். 0 வந்ததால் விட்டுட்டேன் பதர் அப்படின்னு சொன்னார். இது மாதிரியாக விட்டதால தான் என்ன ஆகிடுது, எல்லாமே ஒரே முட்டை வந்து ஒரு சார் தலையில் வந்து விழுந்துருக்குது. 1,55,000 கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இபிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நேற்று வீடியோவில் நடந்தது. அப்புறம் இந்த வீட்டு வாடகை விடுறீங்களே, அவங்களுக்கு வந்து நாளைக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த அவங்களுக்கோசம் நாளைக்கு ஒரு வீடியோ இருக்குது, அதையும் அட்டன் பண்ணிக்கிறேன், அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சவங்க ஃப்ரீயாக விட்ருங்க. இது நான் போய் அட்டன் பண்ணும்போது தான் இதுவும் எனக்கு தெரிய வருது 1 by 1. இந்த 1,50,000 சில சோலார், அதுக்கப்புறம் சோலார் போட்டுனுக்கிறவங்க எவ்வளோ பில்லு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.